குக்குத் கோமாளியிலேருந்து மாதம்பட்டியை நீக்கணும் என்னென்னமோ புகார்கள் வந்தபோது கூட அவர் வாட்டில் யதார்த்தமாகவும் இயல்பாகவும் ஒரு வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த இடத்துல முழுக்க முழுக்க மாதம்பட்டி வந்து நல்லவன், மாதம்பட்டி வந்து செஞ்சது தப்பே கிடையாது, அந்த மாதிரி வாதமே கிடையாது. எப்படி வந்து ஜாய் கிஷ்லா வந்து தப்பு செஞ்சுருக்காங்களோ அதே மாதிரி மனைவி உயிரோடு இருக்கும்போது, முதல் மனைவி விவகாரத்து பண்ணாமல் இருக்கும்போது, 2 குழந்தைங்க இருக்கும்போது மாதம்பட்டி வந்து இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டிருந்தால் அது மிகப்பெரிய தவறு, குற்றம். அது மாதம்பட்டி மேலேயும் தப்பு இருக்குது. அதாவது வந்து இவ்வளோ பேர் புகழ் எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் இப்படி வந்து ஒரு தப்பான விஷயத்த செஞ்சு இன்னைக்கு பாருங்கள், ஊர் சிரிக்கிற மாதிரி சந்தி சிரிக்கிற மாதிரி ஒரு பேராக போச்சு. இப்போ மாதம்பட்டி அப்படின்னாலே ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, ஒரு திருமணத்துக்கு ஒருத்தர் சமையல்காரராக ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சமையல்காரர் வந்து நல்லவராக இருக்கும்னு நினைப்பாங்க. ஏன்னா திருமணங்கிறதே ஒரு பந்தம். இப்போ ஒரு 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 பெண்ணும் ஆணும் கலந்து திருமணம் செய்ய போகிறாங்கன்னா அது புனிதமாக நினைப்பாங்க. பல சடங்குகள் செய்வாங்க, பந்தக்கால் நடுறதுலேருந்து மாப்பிள்ளை அழைப்புலேருந்து என்னென்னமோ நிச்சயார்த்தத்துலேருந்து எல்லாமே செய்யும்போது அந்த எப்படி சொல்கிறது மங்களகரமான அந்த நிகழ்ச்சியில் சமையல் பண்ணுற ஒருத்தர் வந்து நல்லவராக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இப்படி வந்து தப்பான ஆளுன்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அடுத்தடுத்து திருமண பந்தத்துக்கு இவரை சமையல்காரனை கூப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பொண்ணு நம்ம கட்டி கொடுக்குறோம், நம்ம பையன் நம்ம கட்டி கொடுக்குறோம், அவங்க வந்து 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து சமயக்காரனாக வைக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. காரணம் என்ன, இவர் வந்து பல பெண்களை திருமணம் செய்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது.